வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் பேசிக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சம்மந்தமாக கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த பர்டிகுலர் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. A cyclic process ABC is shown in the VT plot diagram performed with constant mass of an ideal gas. The process of PV diagram will be shown as. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்சி இயர் 1992 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர் பிளாட்டில் ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஓகேங்களா? ஸோ இதே விஷயம் வந்து பிவி பிளாட்டில் சேஞ்ச் பண்ணால் அந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. ஸோ எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர் பிளாட்டில் வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பாயிண்ட்டுக்கும் சி பாயிண்ட்டுக்கும் இப்போது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சி பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் தான் வந்து வால்யூம் அதிகம். இப்போ மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. ஏ பாயிண்ட்டுக்கு வால்யூம் வந்து இவ்வளோ தான் வருது. வெரஸ் பி அண்ட் சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம், அதாவது விபி ஈக்குவல் டு விசி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கும் பிக்கும் வால்யூம் ஒன்றா தான் வரணும். அண்ட் இருக்கிறதுல அதுதான் ஜாஸ்தி வால்யூமாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிவி பிளாட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறது இப்படி வந்திருக்கணும் உங்களுக்கு. அண்ட் இருக்கிறதுலே அதுதான் ஜாஸ்தி வால்யூமாகவும் இருக்கணும். ஸோ அப்போ அந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிவி பிளாட்டில் இந்த இடத்துல இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ தான் வால்யூம் வரும். வேறஸ் கொஞ்சம் தள்ளி இருந்தது ஆரிஜினை விட்டு அப்படின்னா நமக்கு நிறையா வால்யூம் வரும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்சி பாயிண்ட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா வால்யூம் வந்து இருக்கிறதுலே பெருசாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். So volume of C is greater than volume of A and volume of C and B are one and the same. And also நீங்கள் டெம்பரேச்சர் வச்சு பார்த்தீங்கன்னாலும் temperature of B is greater than temperature of C and temperature of C and temperature of A are equal, which is isothermal process. இதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நான் ஒரு சின்ன லாஜிக் வால்யூம் வச்சு மட்டும் பார்த்து சொன்னேன். எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதை வச்சு முதல்ல அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். The internal energy of a certain system is a function of temperature alone and it is given by the formula அப்படின்னு சொல்லி யூஷுவல் நோட்டேஷன் யூக்கு பதிலாக இ கொடுத்துருக்காங்க. E is equal to 25 plus 0.25 times T where T is temperature, kilojoules-ல இருக்குது. If this system executes a process for which the work done by it per degree temperature increase is 0.75 kilonewton meter. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் எனர்ஜி விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சரை ஃபாலோ பண்ணுற ஒரு சர்டைன் சிஸ்டம் பெர் டிகிரி டெம்பரேச்சர் ரைஸுக்கு பண்ணுற ஒர்க்கு வந்து 0.75 kilonewton meter அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. த ஹீட் இன்ட்ராக்ஷன் பெர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் கிலோ ஜூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்சி 1995 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ -1, ஆப்ஷன் பி -0.50, ஆப்ஷன் சி +0.50 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கொஷினில் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் தான். இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் ஸ்மால் டி ரெப்ரசன்ட்ஸ் டெம்பரேச்சர், கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போடுற மாதிரி இருந்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டோட டெம்பரேச்சர் போடணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்டோட இன்டர்னல் எனர்ஜி வேணும்னா செகண்ட் ஸ்டேட்டோட டெம்பரேச்சர் போடணும். ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வேணும் அப்படின்னா E2 - E1 அப்படின்னு போடலாம். விச் மீன்ஸ் இப்போ நான் இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடணும். ஸோ அப்படி போட்டு கேன்சல் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25, அதாவது இந்த 25 டேர்ம் கேன்சல் ஆயிரும். 0.25 காமனாக எடுத்தோம்னா T2 - T1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ பெர் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 1 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ 0.25 கிலோ ஜூல்ஸ் தான் வந்து இன்டர்னல் எனர்ஜியோட சேஞ்ச். ஸோ நமக்கு ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு அதோட ஆன்சர் நமக்கு தெரியும். ஸோ Q - W ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்வீன் த ப்ராசஸ் 1 to 2, இதுவும் 1 to 2 அண்ட் இது ஆல்ரெடி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி விச் இஸ் ஆல்ரெடி ஃபவுண்ட் ஃபார் 1 to 2. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டெல்லி ஆன்சர் நமக்கு தெரியும். அதே மாதிரி கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒர்க்கோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் தான்.
ஸோ அப்போ நான் ஆல்ரெடி என்னோடய ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்குது, விச் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் இப்படி கூட படிச்சிருக்கலாம், Q is equal to del U plus Wன்னு. ஸோ இங்கே டபிள்யூவில் போட வேண்டியது என்னென்னா அப்படின்னா +0.75 தான் போடணும். ஸோ அதை நீங்கள் இந்த சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா -0.75 வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தெரியாதது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்சர் கிடச்சிரும், விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 1 kJ. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா -1 கூட ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீசஸில் எப்போவுமே கான்செப்ஷுவலாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்லேயும் கேட்கலாம். அண்ட் தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்லேயும் கேட்கலாம். அண்ட் கேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் 1996 வந்து கேட்டிருக்காங்க. The heat transfer Q, the work done W and change in internal energy U are all 0 in the case of. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் 0, ஒர்க் டன்னும் 0, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் 0. இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட் வெசல் கண்டெய்னிங் ஸ்டீம் அட் 150 degree Celsius left in atmosphere which is at 25 degree Celsius. பி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg of gas contained in an insulated cylinder expanding as the piston moves slowly outward. சி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட் வெசல் containing ammonia gas connected through a valve to an evacuated rigid vessel. The vessel valve and the connecting pipes are being well insulated and the valve being opened and after a time condition through the two vessel becoming uniform. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 kg of air flowing adiabatically from the atmosphere into a previously evacuated bottle. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் 0, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் 0 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த கொஷின் புரியும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிட் வெசல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆயிரும். அண்ட் தென் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட்லி எவாக்குவேட்டட். ஸோ இந்த மாதிரி எவாக்குவேட்டடாக இருந்து இப்போ நீங்கள் இதுக்கு ஃபுல்லாக இன்சுலேட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது இந்த இதை ரப்சர் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ ரிஜிட் வெசலுக்கும் ஒர்க் டன் 0 அண்ட் தென் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் டன் 0. ஸோ இப்போ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா Q is equal to W plus del U. பட் உங்களுக்கு Q வந்து ஆல்ரெடி 0, ரீசன் இன்சுலேட்டட். ஒர்க் டன் வந்து 0 பிகாஸ் ரிஜிட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். ஸோ அப்போ டெல்லியும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னு வந்துடும் அப்படின்னா 0 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போது அது வந்து எதுக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சிக்கு தான் பாசிபிள். ஸோ ரிஜிட் வெசல் கண்டெய்னிங் அமோனியா கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனெக்டட் த்ரூ எ வேல்வ் டு அன் எவாக்குவேட்டட், ஸோ கம்ப்ளீட்லி எவாக்குவேட்டட் ரிஜிட் வெசல் அகைன். அண்ட் தென் இன்சுலேட்டட் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சும் 0 வந்துடும். ஸோ 3 விஷயமே எதுக்கு 0 அப்படின்னா ஆப்ஷன் சிக்கு தான் 0. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ when a system is taken from state A to state B along the path ACB, அந்த பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 180 kilojoules of heat flows into the system. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு உள் ஹீட் இன்புட்டாக வந்து போகுது, which is 180 kilojoules. அண்ட் இட் டஸ் 130 kilojoules ஆஃப் ஒர்க். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணது, அந்த ஒர்க்கோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 kilojoules. How much heat will flow into the system along the path ADB? ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து A, C அண்ட் B. இந்த பாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Q வேல்யூ கொடுத்துருக்காங்க, W வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க ஏடிபிங்கிற பாத்தை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும் சிஸ்டத்துக்குள்ளே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அலாங் அந்த பாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 40 kilojoules. ஸோ கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் 1997 கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக் மட்டும்தான். ஸோ இது ப்ராப்பராக தெரிஞ்சது அப்படின்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாகவே நம்மளால் அட்டன் பண்ண முடியும்.
ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் பிளாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 40 கிலோ ஜூல்ஸ், ஆப்ஷன் பி 60 கிலோ ஜூல்ஸ், ஆப்ஷன் சி 90 கிலோ ஜூல்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி 135 கிலோ ஜூல்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஒரு சைக்கிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மேஷன் ஹீட் ஷுட் பி ஈக்குவல் டு சம்மேஷன் ஒர்க் அப்படிங்கிறத சொல்லலாம். விச் மீன்ஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரவே வராது. ஓகே, ஃபார் அ சைக்கிள் ஒரு ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து Q is equal to W + ΔU அப்படின்னு போடலாம். பட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிகிற இடமும் சேமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வராது. ஸோ இப்போ நமக்கு 2 பாத் இருக்குது. ஏசிபிங்கிற ஒரு பாத் இருக்குது அண்ட் தென் ஏடிபிங்கிற ஒரு பாத் இருக்குது. 2 பாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் சேம் தான். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் ஏசிபிங்கிற பாத் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ Q - W ஷுட் பி ஈக்குவல் டு ΔU அண்ட் Q வேல்யூ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வேல்யூ 180 அண்ட் ஒர்க் டன்னும் வந்து பாசிட்டிவ் தான். பட் ஃபார்முலாவில் தான் இந்த நெகட்டிவ் இருக்குது. ஸோ அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 50 வருது. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் எண்ட் ஸ்டேட் பி. நெக்ஸ்ட் பாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிபி. பட் இதுலேயும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ அண்ட் எண்ட் பாயிண்ட் பி. ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி இன்டர்னல் எனர்ஜிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து மாறாது. ஸோ அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 50 கிலோ ஜூலே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பாத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க 40 அப்படின்னு. ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான். ஸோ பாசிட்டிவ் தான். பட் இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாலே இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 90 கிலோ ஜூல்ஸ். ஸோ இப்போ 90 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாத் வழியில் சிஸ்டத்துக்குள்ளே ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 90 கிலோ ஜூல்ஸ். ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். The air with the enthalpy of 100 kilojoule per kg is compressed by an air compressor. ஸோ compressor as a device கொடுத்துட்டாங்க, enthalpy கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் எல்லா ஓப்பன் சிஸ்டமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அனாலிசிஸ் பர்பஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறும் இன்டர்னல் எனர்ஜி கன்சிடர் பண்ணாமல் என்தால்ஃபிங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் என்தால்ஃபி இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் உள்ளே போகும்போது 100 கிலோ ஜூல் பர் கேஜி அப்படிங்கிற மாதிரி வருது. அதை கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சோன்னா அதோட என்தால்ஃபி கண்டென்ட் வந்து 200 கிலோ ஜூல் பர் கேஜியாக வந்துருச்சு. ஸோ லாஸ் ஆஃப் ஹீட் வந்து ஒரு 40 கிலோ ஜூல் பர் கேஜி ஃப்ரம் த கம்ப்ரஸர் ஆஸ் த ஏர் பாசஸ் த்ரூ இட். ஸோ அப்போது ஒரு லாஸ் ஆஃப் ஹீட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குது. விச் மீன்ஸ் கம்ப்ரஸர் வந்து ஃபுல்லி இன்சுலேட்டட் கிடையாது. நெக்லெக்டிங் கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் வித்தின் த compressor, power required for an air mass flow of 0.5 kg per second is எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இயர் 2000 கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30 கிலோவாட், ஆப்ஷன் பி 50 கிலோவாட், ஆப்ஷன் சி 70 கிலோவாட் அண்ட் ஆப்ஷன் டி 90 கிலோவாட். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க, கம்ப்ரஸர் டயக்ராம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்லெட் பொசிஷன் அண்ட் இது வந்து எக்ஸிட் பொசிஷன். இன்லெட்டில் வந்து என்தால்ஃபி வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க விச் இஸ் 100 கிலோ ஜூல் பர் கேஜி. அண்ட் எக்ஸிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்தால்ஃபி வேல்யூ கொடுத்துருக்காங்க விச் இஸ் அகைன் 200 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஓப்பன் சிஸ்டமுக்கும் நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மும் கைனெட்டிக் எனர்ஜி டேர்ம் எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா H1 + C1² / 2 + GZ1 + Q in + W in should be equal to H2 + C2² / 2 + GZ2 + Q out + W out. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா எல்லா ஈக்குவேஷனுக்குமே வந்து சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணாமல் ஈஸியாக சால்வ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் C1 C2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டிஸ் அண்ட் மாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 kgக்கு தான் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12mv² வரும். நம்ம வந்து மாஸ் 1ங்கிறதுனால C போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா C1². ஸோ அதனால் C1² / 2 போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா mgh வரும். மாஸ் 1 kg அப்படின்னா வெறும் g அண்ட் ஹைட்டு வந்து நம்ம z யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா GZ1. சிமிலர்லி செகண்ட் ஸ்டேட்டுக்கு GZ2 போடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸை கேன்சல் பண்ண சொல்லிடுறாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ஸை கேன்சல் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிடுறோம். அண்ட் கம்ப்ரஸருக்குள்ளே எந்த ஒரு ஹீட்டும் நம்ம கொடுக்கல. அண்ட் கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க் கன்சியூமிங் டிவைஸ் தான். ஸோ அந்த கொஷினை தான், அந்த விஷயத்தை தான் கேட்குறாங்க. ஆனால் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம W இன்புட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்தது ரேட் ஆஃப் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஹீட் அவுட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ ஜூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வந்து வெளியில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ் கிடையாது. ஸோ அப்போ W அவுட்புட் வராது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் H1 + W இன்புட் இஸ் ஈக்குவல் டு H2 + Q அவுட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு H1 ஆன்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் H2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்தால்ஃபி இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எக்ஸிட்டில் உள்ள என்தால்ஃபி ஆர் எனர்ஜி கண்டென்ட் அதிகமாக இருக்கும், விச் இஸ் 200 kJ/kg. அண்ட் இன்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 தான் இருக்குது. ஸோ அப்போ W இன்புட் வேணும் அப்படின்னா நம்ம 200 - 100, அதாவது H1 வந்து அதர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொண்டு போயிடலாம். ப்ளஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் லாஸ்ட் இருக்குது. ஸோ ஹீட் லாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 கிலோ ஜூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். ஸோ வந்த அந்த ஆன்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்குன்னு சொல்லலாம். அதை மாஸ் ஃப்ளோ ரேட்டால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து இந்த கொஷினில் 0.5 kg/s அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படிங்கிறது தான் பவர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் மல்டிப்ளைட் பை மாஸ் ஃப்ளோ ரேட். உங்கள் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கிலோ ஜூல்ஸ்/kgயில் இருக்கும். மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா kg/s இருக்கும். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோ ஜூல்/s கிடச்சிரும், விச் இஸ் நத்திங் பட் கிலோவாட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா -70 கிலோவாட் வருது. மைனஸ் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கன்னா ஒர்க்கை வந்து இன்புட்டாக. ஸோ நான் சொன்ன மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரே வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா +40 வந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 140 கிலோ ஜூல்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை 0.5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 70 அப்படின்னு கிடச்சிருக்கும். அண்ட் மறந்துடாதீங்க இது வந்து ஒர்க் இன்புட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 கிலோவாட் ஆஃப் ஒர்க் ஆர் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின். அசர்ஷன் வந்து A கொடுத்துருக்காங்க. இஃப் த என்தால்ஃபி ஆஃப் த க்ளோஸ்டு சிஸ்டம் டிக்ரீசஸ் பை 25 kJ while the system received 30 kJ of energy by heat transfer and work done by the system is 55 kJ. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க R அப்படின்னா the first law energy balance for a closed system is notations having their usual meaning del E is equal to Q minus W. இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் 2001 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் அ க்ளோஸ்டு சிஸ்டம் ஃபார் எனி ப்ராசஸ் கேன் பி ரெப்ரசன்டட் லைக் திஸ் அப்படிங்கிறது. பட் அசர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ராசஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பட் கிளியராக பார்த்திங்க அப்படின்னா தி ஸ்பெசிஃபைட் திஸ் அஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ உங்களுக்கு க்ளோஸ்டு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கண்ட்ரோல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒர்க் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால தான் இதுக்கு பேர் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். ஸோ அப்போ இதை வந்து நான் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஃப்ளோ ஆர் மூமெண்ட் வந்து இருக்காது, ஃப்ளோ ஒர்க் எதுவுமே இருக்காது, நான் ஃப்ளோன்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் உங்களுக்கு க்ளோஸ்டு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்தால்ஃபிங்கிற டேர்மே வராது, வெறும் இன்டர்னல் எனர்ஜிங்கிற டேர்ம் தான் வரும். எதர் U ஆர் E அப்படின்னு நம்ம நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க அசர்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா என்தால்ஃபி ஆஃப் த க்ளோஸ்டு சிஸ்டம் டிக்ரீசஸ் பை 25 kJ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து கன்ஃபார்மாக கரெக்டு, பட் அசர்ஷன் வந்து தப்பு. ஸோ ஜென்ரலாக எல்லா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து எப்போவுமே சேம் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ, ரெண்டுமே இண்டிவிஜுவலாக ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேஸுக்கு வந்து ரீசன் ட்ரூ பட் அசர்ஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் D. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.
தேங்க்யூ.